நாம் இந்த வீடியோவில் திரும்பவும் கிராஸ் கட் மெத்தட் தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோவோட இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு புரியுங்க. இதில் வந்து என்ன பூவை வந்து நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். சரிங்களா, 4 நெயில் பாலிஷ் பூவும் 2 நெயில் பாலிஷ் இல்லாத பூவும் பிரித்து வச்சுக்கிறேன். மொத்தம் 4 செட் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 நெயில் பாலிஷ் பூ, ஒரு நெயில் பாலிஷ் இல்லாதது, திரும்ப 2, திரும்ப 1. இது வந்து ஒரு செட்டு நமக்கு ஒருத்து முடிச்சாச்சு. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 வீடியோவும் பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்ன நீடலே போதுங்க, நம்மளுக்கு பெரிய நீடல்லாம் வேண்டாங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்து வச்சுருப்போம் நூலில், அது கூட இதை கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் கோர்த்துக்கலாம். இது வந்து அடுத்த செட்டுங்க. ஃபஸ்ட்டு செட்டு நான் நூலில் கொண்டு போய் சேர்த்திக்கிட்டேன். இது வந்து அடுத்த செட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பிரித்து வச்சுட்டோம்னா கோர்க்க ரொம்ப ஈஸிங்க. அப்போதைக்கு அழுத்தி விடணுங்க. அழுத்தி விட்டுட்டு கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ தெரியுதுங்களா அந்த ஒயிட் பூ வந்து எப்படி ஒரு லேயராக இருக்குதுன்னு? ஒயிட் பூ, ரெட் நம்ம நெயில் பாலிஷ் அடித்த பூ, 2 வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. கீழே நான் இங்கே கோர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? கோர்த்து போகலாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காகவே நான் இதையே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேங்க. நம்மளுடைய ஃபைனல் லுக்கு இவ்வளோ தாங்க. தனியாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஒயிட் மட்டும் எப்படி தெரியுது பார்த்துங்க, ஒரு அழகாக தெரியுது. இல்லை நம்மளுக்கே வந்து இன்னும் நிறையா நெயில் பாலிஷ் கலர் வேணும்னா மொத்தம் 3 லேயர் வருதுங்க. 3 லேயருக்கு நீங்கள் ஒவ்வொரு கலர் அடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.